வணக்க மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த புதிய ஆண்டில் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்தித்திருக்கின்றோம். வார வாரம் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் பல்வேறுபட்ட குடும்பங்களை ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம். இந்த நாளுக்குரிய உதவும் கரங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் சந்தோஷமாக கடந்து செல்ல போகிறது. என்னடா உதவும் கரங்கள் நிகழ்ச்சி என்றாலே எப்பவுமே கவலை, கண்ணீர், கஷ்டத்தை தானே சொல்லுவாங்க. இதுல என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயம் யோசிக்கிறது விளங்குகிறது. கலாநிதி மோகன் சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவரால் இன்றைய நாளில் 28 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான உணவுப் பொதிகளைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் வட்டுக்கோட்டை அராளி பகுதி, அதாவது குறிப்பா உங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த 28 குடும்பங்களுக்கு மோகன் சுவாமிகள் ஐயா அவர்கள் தன்னால் முடிந்த உதவியை செய்வதற்காக இவ்வளவு தூரம் எங்களோடு கடந்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கைகோர்த்திருக்கிறார் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாகும். அவர் செய்வது இது முதல் உதவி என்பது இல்லை. ஏனென்று சொன்னால் சந்நிதியான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். சந்நிதியானுக்கு அடுத்தது கலாநிதி மோகன் சுவாமி ஐயா அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் 365 நாட்களும் இலவச உணவை வழங்கி கொண்டிருக்கிறார். அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலகத்திலேயே நாங்கள் என்ன விடயமும் செய்யலாம், ஆனால் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பதுதான் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கிறது. அந்த விடயத்தில் இவர் வருடா வருடம் ஈடுபட்டு கொண்டு வருவது எங்களுக்கும், நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் மிக ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இனி வரக்கூடிய ஜெனரேஷன் இதை பார்த்து நாங்களும் இவ்வாறாக மாற வேணும் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணமாக ஐயா அவர்கள் இருக்கிறார். இந்த இடத்துக்கு தான் கடந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியோடாக பயணிப்பது எனக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவரை போன்று இன்னும் பல பேர் நீங்களும் வெளிவர வேண்டும். இவ்வாறான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போது நாங்கள் மோகன் சுவாமி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம். இன்றுதான் நான் இந்த இடத்துக்கு முதலாக வந்திருக்கின்றேன். நீங்களும் என்னை தெரியாது, உங்களுக்கும் என்னை தெரியாது என்று கூறியிருக்கின்றீர்கள். பரவாயில்லை. சன்னதியான் ஆச்சிரமம் என்றாலே ஒரு பிரபல்யமான நிறுவனமாக இப்போது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எந்த வகையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்கலாம். நித்திய அன்னப்பணி, அதாவது ஆலயத்திற்கு வருகின்ற அடியார்களுக்கு நித்திய அன்னப்பணி வழங்குவதிலிருந்து இப்போது நாடு தழுவிய ரீதியில் பலவிதமான அறப்பணிகள் செய்கின்ற வகையில்தான் சன்னதியான ஆச்சிரமம் முன்னிற்கின்றது. எந்த இடத்தில் என்றாலும் சரி, என் நேரம் என்றாலும் சரி, சந்நிதியான ஆச்சிரமத்தால் வழங்கப்படும் நிவாரணங்களோ சேவை அடிப்படையில் வழங்கப்படும் சகல பணிகளுக்கும் சன்னதியான ஆச்சிரமம் ஒரு பெரிய உந்து சக்தியாக விளங்குகின்றது. அந்த வகையில் இன்றும் எம்மோடு தொடர்பு கொண்டு இந்த இடத்திற்கு ஒருக்கா கொஞ்சம் உங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் அதில் சந்தோஷப்படுறார்கள். நிவாரணம் வழங்குவதென்றால் எங்களுக்கு ஒரு பெரிய தித்திப்பான அறிவர். சன்னதியான் அந்த மாதிரி எங்களை வைத்திருக்கின்றான். அந்த ரீதியில் நாங்கள் உடனடியாக பணிப்பாளருக்கு ஓம் என்று சொல்லி அவர்களது உத்தரவின் பேரில், அதாவது அவரது அனுசரணை தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு இவர்களது டான் நிறுவனத்தின் அனுசரணை தான் காரணம். அந்த வகையில் இன்று நாங்கள் இங்கு உங்களோடு சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்குரிய நிவாரண பொதிகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். எமது சுவாமி அவர்கள் கிட்டத்தட்ட 89ஆம் ஆண்டிலிருந்து இப்படியான பணியை செய்து வருகிறார். இடம்பெயர்வு, மண் சரிவு பட்ட நிவாரணங்கள் வழங்கி கொண்டு வருகிறார். அதோட பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு உதவி திட்டங்கள் வழங்குகின்றார். நலிந்த குடும்பத்துக்கு சைக்கிள் மாணவர்களுக்கும் வழங்கி பெரியொரு உதவிகளை செய்து வருகிறார். அவர் தன்னாலான மட்டுமில்லை, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை நிற்பார், நாளைக்கு முல்லைத்தீவில் நிற்பார், அடுத்த நாளைக்கு மட்டக்களப்பு. எங்கே நிற்கிறார், எங்கே போகிறாருன்ட்டு ஒருத்தருக்குன்னு சொல்ல மாட்டேன். தான் திடீரென்று ஒரு ப்ரோக்ராமை சொல்லுவார், இன்னிடத்துக்கு போகணுமெண்டு. இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 11 மணி போல் சொன்னார், இன்றைக்கு ஒருக்கா ராலிக்கு போகணுமெண்டு. அவற்ற பணி எப்படி எந்த நேரம் எங்கே இருப்பார்ன்று சொல்லலாமல் இருக்குது. எல்லா பணியும் ஆண்டவன் முருகனால் நல்லா நடைபெற்று கொண்டிருப்பதை கூறி நன்றி சொல்லுகின்றேன்.
கலாநிதி மோகன் சுவாமி ஐயா அவர்களுடைய சக பணியாளர்களுடைய அனைத்து விடயங்களையும் எங்களுடைய அன்பான சொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இவருடைய பணி இத்தோடு முடிவதல்ல, இன்னும் பல இடங்களுக்கு அவர் சென்று இவ்வாறான பணிகளை செய்ய வேண்டும். அவர் செய்கின்ற இந்த உதவி எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு. ஆனால் இவர் ஒவ்வொரு இடங்கள், அதாவது எவ்வளவு தூரம் எவ்வளவு மைல் என்பது அவருக்கு ஒரு முக்கியமல்ல. எங்கு இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடி போய் உதவி செய்வதுதான் அவருடைய பெரும் வேலையாக செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவருடைய பணி நீண்ட காலம் தொடர வேணும். இறைவன் ஆசியோடு இவருடைய ஆயுளும் அதிகரித்து சந்தோஷமாக இவர் ஊடாக பல மக்கள் வாழ வேணும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. தன்னுடைய நேரத்தை கூட பொருட்படுத்தாமல் இன்று எங்களோடு இவ்வளவு மைல் தூரம் கடந்து இந்த 28 குடும்பங்களுக்கும் இவர் உதவி செய்வது என்பது பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது. நானும் இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்து இந்த பணியாற்றுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருப்பவர்களுக்கு கொடுக்காமல் இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற வேளையில் அவர்களுடைய அந்த சிறு புன்னகைதான் எங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இல்லை என்று சொல்லி இல்லாமல் அத்தியா சொன்னது போல உங்களுடைய முயற்சி தான் வாழ்க்கையின் வெற்றிப்படியாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எங்களுக்கு இந்த அராலி, அதாவது குறிப்பா வட்டுக்கோட்டை அராலி பகுதியில் நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை உங்களுக்காக அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உதவிகள் கொண்டுதான் இருக்கிறது. இனி வரப்போற குடும்பங்களுக்கும் இவ்வாறான உதவிகள் கிடைக்க வேணும். குறிப்பா எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியில் பல வருடங்களாக எங்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவர் தான் அம்பிகாக்கா. இந்த இடத்துல இவ்வாறான மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும். இந்த மக்களையும் நீங்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேணும். இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் கிடைக்க வேணும் என்று சொல்லி இந்த இடத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு மக்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு அவர்களுடைய கவலை, கஷ்டம், துன்பம் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு சொல்லி நாங்கள் இவர்களை ஒரு காணொளி ஊடாக போடுகின்ற வேளையில் அதை புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பான உறவுகள் பல பேர் பார்த்து பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு சந்தோஷம் இந்த அக்காவுக்கு இறுதி வரைக்கும் இருக்க வேணும். எனவே இவர் மூலமாக இவ்வளவு குடும்பங்களை நாங்கள் சந்தித்து பல்வேறுபட்ட உதவிகளை கொடுத்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நாங்கள் நிறைய மக்களை சந்திக்க வேணும், இவர்களுக்கு இவ்வாறான உதவிகள் பெற வேணும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் எங்களுடைய மோகன் சுவாமி ஐயா அவர்களுடைய கைகளினால் இந்த 28 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். புது வரலாறே, புறநானூரே, இனம் மறக்காதே, திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே, தீயாய் வாவா, கொடுவாள் கூரே, நெடுநாள் போரே, முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே, பயமறியாதே, பிடித்திடும் கிடங்கே, நீதான் வாவா. உடைவதில்லை தரையை தொடுமே, தடை வரும் நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே, காடே சுற்றி எரிந்தோம், ஆற்றில் மீன்கள் பிழைக்கும், வாழ்வில் மொத்தம் இழந்தோம், எங்கள் பிள்ளை ஜெயிக்கும், வாழ்வெங்கும் இரவாக ஒருபோதும் வருவதில்லை, உன்னையே துணையாய் தருவாய். புது வரலாறே, புறநானூரே, தினம் மறக்காதே, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே, தீயாய் வாவா.
தினம் மறக்காதே திமிராய் வாவா தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா ஒளித்திரள் உடைவதில்லை தரையை தொடுமே தடை வரும் நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே காடே சுற்றி எரிந்தோ ஆற்றில் மீன்கள் பிழைக்கும் வாழ்வில் மொத்தம் இழந்தோ எங்கள் பிள்ளை ஜெயிக்கும் வாழ்வெங்கும் இரவாக ஒருபோதும் வருவதில்லை உன்னையே துணையாய் தருவாய் புது வரலாறே புறநானூரே தினம் மறக்காதே திமிராய் வாவா. தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா. மோகன் சுவாமி ஐயா அவர்களுடைய கைகளினால் இன்றைய நாள்ல உலர் உணவு பொதிகள் கிடைக்க பெற்ற மக்களோடு எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில நாங்கள் அடுத்த ஒரு தாயாரை கதைக்க காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஒரு 2-3 வீடு தள்ளித்தான் அவர் இருக்கின்றார். அதிக நேரம் அவரால் நிற்க முடியாத அதிக வயசாகிய காரணமாக நாங்க இப்போது கதைக்கலாம்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்கிறோம். அம்மா வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? சிதம்பரம் பூரணம். சிதம்பரம் பூரணம் அம்மா என்னோட கதைக்க வந்திருக்கிறா. சரி அம்மா சொல்லுங்க, வீட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நான் இப்ப இந்த மகனோட சித்தவா அப்படி இருக்கிறேன். மற்ற 2 ஏன் உங்களோட மகன் செத்தவர்? என்ன நடந்தது? கடத்தொழில் போய் காட்டடப்பு செத்தவர். இப்ப புரட்டாசி 15ஆம் தேதி செத்தவர். எத்தனை பிள்ளைகள் அம்மா அவருக்கு? எனக்கு அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 6 பேர். 2 பேர் மோசம் பொண்ணு, அவர் 2 பேரும் வயது பொண்ணு. மற்றவன் போருக்கு போய் செத்தவன். என்ன நடந்தது? அவர் போர்ல போய் அடிபாட்டுல செத்தவன். ஆம்பளை பிள்ளை. எவ்வளவு காலம் இப்ப எல்லாரும் முறந்து? இவர் செத்து போய் 4 மாதம். அவர் செத்து 15 வருஷம் வந்துட்டு போர் இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில செத்தவர். மற்றது 4 பேர் எல்லாம், ஒரு ஆளுக்கு 61 வயது, மற்றவருக்கு 62 அப்படி. அம்மாக்கு எத்தனை வயசு? எனக்கு 46ஆம் ஆண்டு பிறந்து இப்போ எல்லாம் கால்கள் எல்லாம் புண்ணுகள் அவிஞ்சு எல்லாம் இவளெல்லாம் ஏதோ கருப்பு கருப்பாக காய்ச்சல் சளி எல்லாம் தான் செத்த விட்டோம். சரி, இப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுதும்மா? எனக்கு என்னத்தை தர போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா. சரி, அப்ப அம்மாக்கு யார் இப்ப உழைச்சு தாரது? பிள்ளைகள்கிட்ட போய் 6 நாள் 10 நாள் இருந்து சாப்பிட்டு. எங்க இருக்கணும் எல்லாரும்? இப்ப நான் இங்க பிள்ளைகள் எங்க இருக்கணும்? அவர் ஒரு சரி வடமராட்சியில 63 வயது மூத்தம்மா. மற்றவர் திருநெல்வேலியில இருக்கிறார், அவருக்கு 60 வயது. மற்றவர் இதுல சாவச்சேரியில இருக்கிற அவர் நேரவில் 60 அப்படித்தான் அவளை வயது. செத்தவருக்கு 53 வயது. அப்ப உங்களுக்கு இன்னைக்கு உணவு பொதி கிடைச்சதா? தந்ததோ கிடைச்சது. சரி, இதுக்கு முதல் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைச்சது? எனக்கு இந்த பிச்சை காது ஒன்றுதான். எவ்வளவுதான் ரவகால? மாதம் 3000. கணவன் இறந்த எவ்வளவு காலம்? அவர் இறந்து இப்போ
இந்த போராடணும் பிடிச்சது 10 வருஷம். 10 வருஷத்துக்கு மேலேயா? சரி சரி. அப்ப இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளோட வந்து போய் போய் நீங்கள் 4 இருக்கிறீங்க. நாள் 6 நாளைக்கு இருப்பேன். ஆ. இப்ப இங்கதான் இருக்கிறேன்னு செத்தா கூட வந்த நாள் சொந்த இடமே தான் மாட? இதுதான். இதான் சொந்த இடம். முன்னுக்கு இருக்கிறதா உங்களோட வீடு? அங்கதான் இருக்கிறீங்க? அங்கால விட உள்ளுக்கு எனக்கு வீடு. சொந்த அந்த வீடு. பேத்தி இருக்கிறா. சரி சரி அம்மா, உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி. அடுத்த டைம் ஏதாச்சும் உங்களோட உணவு பொதி கிடைச்சா கட்டாயம் உங்களை நாங்க கூப்பிடுறோம். சரி, நன்றி அம்மா. நன்றி அம்மா. சரி, அடுத்தும் நாங்கள் ஒரு தாயாரோட வந்து கதைக்க காத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உதவும் தரங்க நிகழ்ச்சியோடாக. குறிப்பா இன்றைய நாள்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு மனதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னாலும் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பதிவு செய்ய போகணும்னு சொல்லி வரும்போது நிறைய மக்கள் நிறைய எதிர்பார்ப்போடு எங்களுடைய கைகளை பார்த்து கொண்டு வருவார்கள். குறிப்பா நாங்கள் அவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு வருடக்கணக்கா நாங்கள் எத்தனையோ பிரதேசங்கள்ல வந்து எங்களுடைய உதவுங்கரங்க நிகழ்ச்சியை வந்து வழங்கி இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளே கூட இல்லாமல் இருந்த பல உறவுகள் வந்து இப்போது தங்களுடைய சொந்த காலில் இருக்கின்றன. ஆனா குறிப்பா இந்த வட்டுக்கோட்டை அராளி பகுதியை எடுத்தால் எனக்கே வந்து ஒரு பரிச்சயமான இடமாக வந்து இது மாற்றம் அடைந்து விட்டது என்றுதான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் எத்தனையோ எபிசோடுகளை வந்து எடுத்து அத்தனை எபிசோடுகளையும் வந்து பல்வேறுபட்ட உதவிகளை வந்து இவ்வாறான குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லுவார்கள், தான தர்மம் வந்து செய்கின்ற வேளையில் எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு அது பெரிய ஒரு இதாக வந்து அமையும், ஒரு சந்தோஷமாக அமையும், அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனவே வந்து அந்த சந்தோஷம் இன்று வரைக்கும் எங்களோட கடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில வந்து இப்போது நாங்கள் இந்த தாயாரோட கதைக்கலாம். அம்மா வணக்கம். 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 இன்றைக்கு நீங்கள் எங்களோட உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியோடாக நின்று கொண்டிருக்கிறீங்க. இங்க இருந்து வாரீங்க? நாங்க அராலி தெற்கு. அராலி தெற்குல இருந்து வாரீங்க. சரி, இன்றைய நாள்ல வந்து உங்களுக்கு இந்த உலருணவு பொதி கிடைச்சதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லலாம். சரி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க? எனக்கு 4 பேர் குடும்பத்துல. 3 பேர் முடிஞ்சிடுனாங்க. இப்ப 4வது தான் இருக்கிறா, முடிக்காம இருக்கு. கணவர் இருக்கிறார். அவருக்கு இப்ப வருத்தம். அவருக்கு இப்ப ஒரு 3 வருஷமா வருத்தம். அவர் தொழில்களுக்கு போறையில வீட்டுல தான் இருக்கிறார். நான் தான் கூலி வேலைகளுக்கு போறது. மகள் வேலையை போறவா அவளுக்கு இப்ப 1 வருஷமா வருத்தம். அவ வீட்டுல தான் இருக்கிறா. மற்றது நாங்க அரசாங்க நேரத்துல தான் இருக்கிறோம். அவ 35,000 தந்தவ எங்களுக்கு. அதுல 20 அவ 55,000 தந்தது. 35,000 எடுத்து மிச்ச காசு போட்டு நாங்க வீடு கட்டினாங்க. 20 அவைக்கு கட்டினாங்க. மற்றது இந்த கீவார் காசு கிடைக்கிறது எங்களுக்கு மாதத்துல. அப்ப உங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே இருக்கேன்? ஒன்றும் இல்லை. அப்ப உங்களுக்கு உங்க குடும்பத்தை பாக்குறதா இருக்கு? ஒரு வேலும் இல்லை. நீங்க கூலி வேலை செய்யறீங்க? எவ்வளவு அம்மாக்கு ஒரு நாள் கூலி வேலை? 1500 ரூபாய் தருவீங்க. என்ன மாதிரி தோட்ட வேலை செய்யறீங்களே? தோட்ட வேலைகளுக்கு, வீடுகள்ல வேலி அடைக்க, வீட்டு சாமியாருக்கு அப்படி போய் வரணும். உங்களோட கடைசி மகள் என்ன செய்யறா? படிக்கிறாள்? இல்ல, அவளுக்கு 35 வயசு. அவ வேலைக்கு போனவ அந்த வருத்தம் வந்து 1 வருஷமா வீட்டை இருக்கிறா. என்ன வருத்தமா? அவளுக்கு அந்த கை கால்கள் எல்லாம், காலெல்லாம் நடக்க இல்லாம வந்து கை கால் எல்லாம் மெதிவு, சாப்பிட மாட்டா, சாப்பிட்டா வயிற்று பிளேட்டு சத்தி எடுப்பா, அப்படி வருத்தங்கள். இப்ப கொஞ்சம் இந்த டைமான சும்மா இருக்கிறா. சரி, அப்ப அம்மாக்கு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு உதவி என்று சொன்னா உதவுங்கரங்க நிகழ்ச்சியால என்ன தேவைப்படும்? பொருளாதார உதவியா, இல்லைன்னு சொன்னா வேற ஏதாச்சும் தேவைப்படுதா? எனக்கு இப்ப அவ மகள் தானே இருக்கிறா. அவளுக்கு எதுவும் இப்ப வேலையை போறதுக்கு எதுவும். சரி, மகள் என்ன படிச்சிருக்கிறா? அவ ஓயல் படிச்சவா. ஓயல் படிச்சவா. பார்மசிக்கு தான் வேலைக்கு போனவா, யாழ்ப்பாணம். இப்ப 1 வருஷமா வீட்டை இருக்கிறா வருத்தம். எத்தனை வருஷம் பார்மசியில வேலை செய்தவா? அவ ஒரு 13 வருஷம். 13 வருஷம் வேலை செய்தவா. இப்பதான் அவளுக்கு 1 வருஷம் வருத்தம். அதுக்கு முதல்ல 1 வருத்தம் இல்லை. இப்ப உங்களோட மகளுக்கு ஒரு வேலை கிடைச்சா உங்களோட குடும்பத்துல வந்து கொஞ்சம் சமையல் சாப்பாடு அதெல்லாம் வந்து இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல போகும்.
சரி, நல்ல ஒரு விஷயம். எல்லாரும் பண உதவி, பொருள் உதவி கேட்கின்ற வேளையில தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை யோசித்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வேலை, ஒரு நல்ல வேலை கிடைத்தால் நல்லா இருக்கும். அதாவது காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதிட்டு வந்து வீட்டுல இருக்கிறா. இருந்தாலும் வந்து அந்த நுழைச்சி இருந்ததன் காரணமாக 13 வருடங்களாக வந்து யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற ஒரு பாமசில வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பாட்டு இருந்ததன் காரணமாக வந்து திடீரென்று வேலையால் நிறுத்தப்பட்டு இப்போது 1 வருட காலமா வந்து வீட்டுல இருக்கிறார். ஆனா இப்போது இந்த 2025 புதிய ஆண்டிலிருந்து அவரும் ஒரு புதிய வருமானத்தோடு வந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மனநிலையில வந்து இருக்கிறார். எனவே வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த சகோதரிக்கு வந்து ஒரு வேலை கிடைத்தால் நன்று என்று சொல்லி இந்த தாயார் யோசிக்கின்றார். எனக்கு அது வேணாம், இது வேணாம், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை நோக்கி நான் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அம்மா நினைக்கிறா. முடிஞ்ச அளவு நாங்க ட்ரை பண்றோம் உங்களுடைய மகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. என்று சொன்னால் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை வந்து வீட்டுல முடக்கி வைத்துக் கொண்டிருப்பது கஷ்டமான ஒரு விடயம். முடிந்த அளவு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க நாங்களும் முயற்சி செய்கின்றோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு உறவுகளும் வந்து அதற்கு முயற்சி செய்வார்கள் என்று சொல்லி நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். இந்த இடத்துல வந்து இந்த காணொலியில இந்த அம்மா இந்த தொலைபேசி இலக்கத்தை நாங்க பதிவு செய்கிறோம். உங்களிடத்தில், அதாவது இந்த யாழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல வேலைகள் இருந்தால் இவர்களுடைய தொலைபேசிக்கு நீங்கள் அழைப்பினை மேற்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் எங்களோட அழைப்பினை மேற்கொண்டு அவருக்கு அந்த தகுந்த ஒரு வேலையை உங்களால் கொடுக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். 77 கைநாடு 54 676. இளைஞர்களே, இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இந்த தாயாரை உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே இந்த அம்மாவோட கதைத்து வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலை என்னவென்று நாங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருந்தோம். இப்போது இன்று இந்த தாயாருக்கு வந்து இந்த உணவு பொதி கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அம்மா எப்படி இருக்கிறீங்க? எனக்கு வருத்தம் தானடா அம்மா. அடைப்பு இருக்கு, கண் ஆப்ரேஷன் செய்யணும். கண் பிரச்சனையா கிடக்கு. மகள் ஒரு ஆள் இருக்கிறா, 42 வயசு, திருமணம் ஆகல. எங்களுக்கு எங்களுடைய அப்பா தான் உழைச்சாங்க, சாப்பாடு தான் தோன்றிருக்கிறாரு. உங்களுக்கு அப்பா இருக்கேன்? அப்ப உங்களோட கணவன்? கணவர் தான். சரி, அப்பான்னு சொல்றீங்களா? என்ன வேலை செய்யறாரு அவர்? இந்த கூலி வேலைகளுக்கு போவார். இப்ப ஏழாத ஆளுக்கு நியாயம் கிடைச்சு போறையில ஊசியல் போட்டு கொண்டிருக்கிறாரு. எனக்கு பெரிய ஆஸ்பத்திரி. பெரிய ஆஸ்பத்திரி. அதோட 4 அடைப்பு இருக்கு. நெடுகாலம் 3 மாதத்துக்கு இருக்கா மேல இருந்தடா. என்னால கன நேரம் நிக்க கதைக்கே இல்லாம இருக்கு. சரி, இன்றைக்கு உங்களுக்கு இந்த உணவு பொதி கிடைச்சதுல எனக்கு சந்தோஷமா. இனி வரப்போற நாட்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பண உதவி செய்யணும்ன்றது எங்களுடைய ஒரு விருப்பம். ஏன்னு சொன்னால் திருமணமாகாம ஒரு பிள்ளை இருக்குது, அதோட நீங்கள் இருக்கிறீங்க. வயது போன நேரத்துல அப்பா வந்து உதவி செய்து வேலை செய்து அதுக்குள்ள உதவி செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இப்ப தேவைப்படுகிறது ஒரு பண உதவி, இல்லைன்னு சொன்னா பொருள் உதவி. அடுத்தடுத்த கட்டத்துல வந்து ஏதாச்சும் உதவிகள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்துல கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. இன்றைய நாளிலும் இந்த குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்திருந்தோம். எனவே வந்து எங்களுடைய மன திருப்தியோடு எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் முடிவு செய்வதற்கு வந்திருக்கின்றோம். எனவே வந்து இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய முயற்சிகளின் மூலமாக, பல நல்ல மனிதர்களின் மூலமாக இவ்வாறான உதவிகள் வந்து இவ்வாறான மக்களுக்கு கிடைப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று தான் சொல்லலாம். இன்னும் பல எபிசோடுகள் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி கடந்து செல்ல வேணும். வாழ்வாதாரம் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், சொந்த காணி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன வசந்தங்களின் மூலமாக வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷம், மலர்ச்சி வர வேணும் என்று சொல்லி அந்த இறைவனையும் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாளிலும் உங்களுக்காக இத்தனை குடும்பங்களையும் அறிமுகப்படுத்தி இருந்த மன திருப்தியோடு நானும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.